நீதான் மழையோ ஒளி இருக்க, பெரும் புயலோ ஏழு மழையோ, நீதான் மழையோ ஒளி இருக்க, நாளுமே உண்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய வீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னராய். பின்னும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்ற இயேசுவின் வார்த்தைகளை கேட்க அழைக்கப்பட்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இன்று நாம் வாழும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். யாரும் இவ்வுலகில் நிரந்தரமாக தங்கிவிட முடியாது. வழிபோக்கர் போல சில காலம் தங்கி பின் விண்ணக வாழ்வை நோக்கி பயணிப்பதுதான் நம் வாழ்க்கை நோக்கம். விண்ணக வாழ்விற்கான ஒரு முன்னோட்டம் தான் இவ்வுலக வாழ்க்கை. இன்றைய வாசகங்களும் நமக்கு இறுதி நாளில் நிகழவிருக்கும் அடையாளங்கள் பற்றி எடுத்து கூறுகின்றன. முதல் வாசகத்தில் நாம் இவ்வுலகில் வாழும் வாழ்க்கைக்கேற்பவை நமது விண்ணக வாழ்வும் அமையும் என்று இறைவாக்கினர் தானியேல் எடுத்து கூறுகிறார். ஒருவேளை நாம் பாவம் செய்தாலும் நம் பாவங்களுக்கான கழுவாய் நம் இயேசுவின் கல்வாரி பலியே என்பதை இரண்டாம் வாசகத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுவரை நம் துன்பங்களோடு மட்டுமே இணைக்கப்பட்டிருந்த மானிட மகன் என்ற பெயர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வெற்றியுடனும் மாட்சியுடனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. மானிட மகன் தம் வல்லமையை வெளிப்படுத்தும் இந்நிகழ்வு இயேசுவின் இறுதி உரையாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சவாலான நாட்களில் நம் உள்ளம் சோர்ந்து போகாமல் இருக்க இறுதி நாட்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, உண்மை, சகோதரத்துவம், நீதி போன்றவற்றை கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு இறுதி காலம் பற்றிய பயம் இருக்காது. இயேசு காட்டும் வழியில் வாழும் காலத்தை பொறுப்புடன் பயன்படுத்தும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் வேண்டுவோம். அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும்
எல்லாமான இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, நீர் நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் இன்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான வாழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிறைய ஆச்சரியங்களாலும் வியப்புக்கும் நிகழ்வுகளாலும் குறியீடுகளாலும் நிறைந்திருக்கும் தானிய நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழும் காலமே நம் இறுதி நாளை தீர்மானிக்கும் என்ற தானியலின் வார்த்தைகளுக்கு செல்லும். அக்காலத்தில்
எடுத்து கூறுகிறது. இவ்வார்த்தைகளை செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆகினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 14 முடிய, மேலும் 18. சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் அவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாய் செல்லும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 32 முடிய. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சிறப்பு. கடந்த வாரம் முழுக்க குருக்களுக்கான ஆண்டு தியானம் சிறப்பாக உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன். நீங்களும் குருக்களுக்காக ஜெபித்திருப்பீர்கள். நன்று. அன்புக்குரியவர்களே, இன்று பொதுக்காலம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் என்ன திருவிழா? அடுத்த வாரம் கிறிஸ்து அரசர் திருவிழா. அதற்கு அடுத்து நாம் திருவருகை காலத்தை தொடங்குவோம். அப்போ ஆண்டினுடைய இறுதி வாரத்தை இந்த நாளிலே திருச்சபை சிறப்பிக்கிறது. இறுதி வாரம் மிகச்சிறப்பாக இந்த உலகத்தினுடைய இறுதி, நம் வாழ்வினுடைய முடிவு, அடுத்ததாக என்ன நடக்கிறது, இது எல்லாவற்றையும் பற்றி சிந்திப்பதற்கு இன்றைய வழிபாடு, இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்றைய வாசகங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி அதிகமாக பேசுகிறது. இந்த உலகம் முடிகிற பொழுது என்னவெல்லாம் நடக்கும்? கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இயேசு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ உலக முடிவு என்பது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் அது எப்போ எப்படி என்று யாருக்கும் தெரியாது. 2000 ஆண்டு உலகம் முடிய போகுது அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியது நமக்கு தெரியும். நிறைய இடங்களில் உலகம் முடிய போகுது, உலகம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவி கொண்டிருந்தது. இந்த மாதிரி வதந்தி பரவிக்கிட்டு இருந்தப்போ தான் உகாண்டா நாட்டில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2000 ஆண்டு ஒரு பால் அப்படிங்கிற ஒரு போதகர் ஒரு சபை ஒன்றை நடத்தி வருகிறார். இயேசுவின் கட்டளை சபை என்ற ஒரு சபையை 2000 ஆண்டில் இந்த உலகம் முடிய போது ஆண்டவர் வரப்போறார் அப்படின்னு அவர் சபையில் இருந்த எல்லா மக்களையும் ஆலயத்திலே ஒன்று கூட்டி அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆக ஆண்டவர் வருகிற பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தினுடைய எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த உலகம் முடிகிற மாதிரி தெரியல, ஆண்டவர் வர்ற மாதிரி தெரியல. அப்போ அந்த போதகர் என்ன முடிவெடுக்கிறார்? கடவுள் வருவது போல் தெரியவில்லை, எனவே
நாம் இந்த உலகையிலிருந்து விடுபட்டு கடவுளிடத்திலே செல்வோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு தீ வச்சிடறார். உண்மையாக நடந்தது. 2000 ஆண்டு உகாண்டா நாட்டில் கோயிலில் எல்லாருடைய சேர்த்து தீ வைத்து அந்த கோயில் முழுவதுமே, ஆலயம் முழுவதுமே எரிந்து அங்கிருந்த எல்லாருமே உயிரோடு எரிந்து சாம்பலானார்கள். அப்போ எந்த அளவிற்கு அறிவு தெளிவோடு இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்றைய வாசகத்தில் இயேசு சொல்கிறார், இந்த உலக முடிவு வரும், ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஏன் மணமகனுக்கு கூட தெரியாது. மணமகன் யாரு? இயேசுவுக்கு, எனக்கு கூட தெரியாதுன்னு இயேசு சொல்கிறார். அப்ப இயேசுவை விட பாஸ்டர் போதகர்கள்லாம் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்களா? தெரியல. இன்றைக்கு பல நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுவதை பார்க்கிறோம். இந்தியாவிலேயுமே உலகம் முடிய போதுன்னு 1996 ஆண்டு ஒரு பெரிய வதந்தி, அதாவது ஒரு பெரிய விண்கல் இந்தியாவை நோக்கி, உலகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, பூமியை நோக்கி. பூமியில் விழுகிற பொழுது பூமி அழிஞ்சிரும் அப்படின்ட்டு நிறைய வதந்தி அந்த நேரத்தில் பரவி வந்ததை நாம் அறிந்திருப்போம். ஆக இப்படி பல நேரங்களிலே பல வகையான சூழ்நிலையில் இந்த உலக முடிவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், உலக அழிவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் உலகம் அழியும். எதற்காக இந்த உலகம் முடிவு வரும் என்கிற பொழுது இயேசு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். உலகம் முடிகிற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்கும். இந்த 2ஆம் வருகையை நாம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் இதைத்தான் நம்புகிறார்கள். இயேசு மீண்டும் வருவார், நடுத்து இருக்க 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவார் என்று அவர்களும் நம்புகிறார்கள். ஆக இயேசுனுடைய வருகை இந்த உலகினுடைய இறுதியில் இருக்கும். இயேசு எதற்காக வருவார்? தீர்ப்பளிப்பதற்காக, தீர்வளிப்பதற்காக இந்த உலகிற்கு வருவார். இந்த உலகம் முடிகிற பொழுது இயேசுனுடைய 2ஆம் வருகை தீர்ப்பு கொடுப்பதற்கான ஒன்றாக இருக்கும். அவர் ஒரு நீதிபதியாக இந்த உலகை தீர்ப்பிட வருவார் என்று திருச்சபை விவிலியத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அவர் தீர்ப்பளிக்க வருகிற பொழுது எப்படி தீர்ப்பளிப்பார், அதையும் இன்றைக்கு வாசகங்களிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே, தானியேல் புத்தகத்திலே நமக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையிலே தீர்ப்பளிக்கப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது, நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள். எந்த நூலில்? நூலில் யார் 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 பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள் என்று இறைவாக்கினர் தானியேல் சுட்டி காட்டுகிறார். இது எந்த நூல் என்பதை நாம் திருவெளிப்பாட்டு நூலிலே பார்க்கிறோம். யாராவது எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாட்டு நூல் 20வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. திருவெளிப்பாட்டு நூல் 20வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. எந்த நூல்? முழுவதும் வாசிங்க. ஆக எந்த நூல் என்றால் வாழ்வின் நூல். இது பல இடங்களிலே கொடுக்கப்படுகிறது. வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் கொடுக்கப்படவில்லையோ, எழுதப்படவில்லையோ அவர்கள் அழிவில்லாத தண்டனை தீர்ப்புக்கு செல்லுகிறார்கள். இதைத்தான் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதை இயேசுவும் மிகச் சிறப்பாக விவிலியத்திலே சுட்டி காட்டுகிறார். யாராவது வாசிங்க. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு தன் சீடர்களை அனுப்பி வைக்கிறார். திரும்ப வந்து சீடர் சொல்றாங்க, ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்தன என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதை பற்றி நீங்கள் மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து நீங்கள் மகிழுங்கள். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆக விண்ணகத்தில் வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் நிலை வாழ்வுக்கு கடந்து செல்கிறார்கள். அப்போ ஒரு கோகிரண்டா நம்ம பார்க்கிறப்ப கோர்வையாக இந்த உலக முடிவு என்பது கண்டிப்பாக வரும். உலக முடிவின் போது 2ஆம் வருகை, இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்கும். அந்த 2ஆம் வருகையில் இந்த உலகை நடுத்தீர்ப்பதற்காக இயேசு வருவார். அவர் எந்த அடிப்படையில் நடுத்தீர்ப்பார் என்கிற பொழுது, வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் நிலை வாழ்வுக்கும்,
யார் யார் பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் முடிவில்லாத தண்டனை தீர்ப்புக்கும் செல்வார்கள். அப்போ இந்த உலக முடிவு என்பது கடைசி வரை நாம் இருக்க போறது கிடையாது. அதனால திருச்சபை நமக்கு 2 வகையான தீர்ப்பை பற்றி பேசுகிறது. திருமறைச்சுவடியில் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். என்னென்ன தீர்ப்புகள்? 2 வகையான தீர்ப்புகள். மறைக்கேள்வி மாணவர்கள், என்னென்ன தீர்ப்புகளை பற்றி பேசுகிறது திருமறைச்சுவடி? தனித்தீர்வு, பொது தீர்வு, 2 தீர்வு. தனித்தீர்வு என்பது தனி மனிதனாக நான் இறக்கிற பொழுது கடவுளுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்படுவது தனித்தீர்ப்பு. இந்த உலகம் முடிகின்ற பொழுது பொது தீர்வு. ஆக 2 வகையான தீர்ப்புகளை பற்றி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இயேசு வருகிற பொழுது பொது தீர்வுக்காக இயேசு வருகிறார். ஆக வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அதையும் இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை விட பெரிய பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. நீ என்ன செஞ்சா நீ வாழ்வின் நூலில் உன் பெயர் எழுதப்படும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மானிட மகன் மாட்சியோடு வல்லமையோடு வருகிற பொழுது தீர்ப்பு கொடுப்பார். அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுப்பார் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். இது யாருக்கு? வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்களை பார்த்து இயேசு சொல்வது. இன்னொரு பக்கம் எழுதப்படாதவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுக்கவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை நீங்கள் உடுத்தவில்லை. சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுகிறார்? சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள், எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை. இதுதான் நடு தீர்ப்புக்காக, பொது தீர்ப்புக்காக இயேசு வருகிற பொழுது நமக்கு முன்னால் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பெயர் வாழ்வினூலில் எழுதப்பட வேண்டும். நான் நிலை வாழ்வுக்கு செல்ல வேண்டும். இந்த ஆன்மா நிலையான வாழ்வுக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இதை வாழ்க்கை பாடமாக்க வேண்டும். நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு செய்கிறேன். நான் நல்லது செஞ்சாலும் ஆண்டவருக்கு செய்கிறேன். நான் தீயது செய்தாலும் ஆண்டவருக்கு செய்கிறேன். நான் ஒருத்தருக்கு உணவு கொடுத்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஒருவரை கண்டுகொள்ளாமல் சென்றாலும் நான் ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் செல்கிறேன். ஆக என்ன செய்தாலும், நல்லதோ தீயதோ, சரியோ தவறோ, கண்டுகொள்வதோ கண்டுகொள்ளாமல் விடப்படுவதோ, எதை செய்தாலும் நான் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்ற மனப்பான்மையோடு நான் வாழ தொடங்கிட்டேன்னா என்னுடைய பெயர் வாழ்வின் நூலில் எழுதப்படும். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? எல்லாரையுமே கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு இருக்கிறதா? நான் யாருக்கு என்ன செய்தாலும் நான் ஆண்டவருக்கு தான் செய்கிறேன் என்று என்னால் பார்க்க முடிகிறதா? ஏனென்றால் நற்கரணையில் நான் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறேன் என்றால் இந்த உடல் கடவுள் வாழும் ஆலயம், தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிற ஆலயம். ஒவ்வொரு மனிதருமே இறைவன் வசிக்கின்ற இடம். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதரையும் நான் கடவுளாக பார்க்கிற பொழுது, சொல்லுவார் இல்லையா, அன்பே சிவம்னு ஒரு படத்துல கமலஹாசன், நீ ஒருத்தனுக்கு செய்கிற பொழுது நீதான் கடவுள். அப்போ நான் அப்படி பார்க்கிற ஒரு மனநிலை. நான் ஒருத்தனுக்கு தீங்கு செய்யறேன்னா நான் கடவுளுக்கு எதிராக அங்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறேன். என் கண் முன்னால் உதவி கேட்ட பிறகு நான் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறேனா நான் கடவுளுக்கு உதவி செய்யாமல் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ இதை மனசுல வச்சுக்கிட்டு நான் வாழ தொடங்கினால் போதும், வாழ்வின் நூலில் என்னுடைய பெயர் இடம்பெறும். என்னுடைய தனித்தீர்வாக இருந்தாலும் சரி, பொது தீர்வாக இருந்தாலும் சரி, நிலை வாழ்வுக்கு நான் செல்ல முடியும். எனவே இதை மனதில் இருத்திக்கொள்ள ஆண்டவரிடத்தில் கேட்பேன். ஆண்டவரே, நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும், நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவருக்கு செய்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடு நான் செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று கேட்போம். அப்படி வாழ்வதற்குரிய அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய அறிக்கையை, நம்பிக்கையை நாம் அறிக்கையாக பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன்
உறுதியாய் நம்புகிறேன். புவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறோம், வாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இதோ நமது நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். அனைத்தையும் படைத்தவரும் இறைவா, எம் திரு அவைக்காக நீர் தந்த எங்கள் திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், பொது நிலையாளர் அனைவரையும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை உணர்ந்து எவ்வித சூழ்நிலையிலும் மன உறுதியோடு பணியேற்ற அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று லூர்தனே வழியாக உம்மை மன்றாடினோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, ஒரே திருமுழுக்கினால் உனக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்க பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று எம் லூர்தனை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனிதநேயம் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் அரசியல் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று எம் லூர்தனை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்னும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று மொழிந்த என் இறைவா, உம் வார்த்தைகள் தானே எங்களை வாழ்வுக்கு விளக்கு என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவின் மதிப்பீடை பின்பற்றி விண்ணுலக வாழ்வுக்கு எங்களை தயார்படுத்த உம் அருளை பொழிய வேண்டும் என்று எம் லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நல் வாழ்வை அமைத்து தருகின்ற அற்புதரே, பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளால் இருக்க இடமின்றியும் உண்ண உணவின்றியும் உடுத்த உடையின்றியும் தவிக்கும் மக்களை நீர் கருணை கண் நோக்கும். தாராள உள்ளம் படைத்தோரை நீர் அவர்களுக்கு உதவி அனைத்துமாய் இருந்து பாதுகாத்து அரவணைத்திட வேண்டுமென்று எம் லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். திருப்பலியில் நாம் மன்றாடுகிற பொழுது கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நமக்கு வழி.
எனவே அன்னை மரியாள் வழியாக என்று நாம் சொல்லக்கூடாது. அதனால் திருத்திக்கங்க. திருப்பலியில் கிறிஸ்து மட்டும்தான் வழி. திருப்பலி தவிர்த்து மற்ற இடங்களில் அன்னை மரியாள் வழியாக, லூர்து அன்னை வழியாக என்று சொல்லலாம். திருப்பலியில் சொல்லக்கூடாது. திருப்பலி முழுக்க முழுக்க தந்தை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து வழியாக மட்டுமே ஒப்பு கொடுக்க முடியும். அதுதான் திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள், திருச்சபையினுடைய நம்பிக்கை. எனவே மன்றாட்டுகள் எல்லாமே நேரடியாக நாம் தந்தை இடத்தில் ஜெபிக்கிறோம். இறுதியாக இந்த எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஜெபிக்கிற பொழுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் என்ன சொல்லுவேன், இந்த எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அப்படிதான் நாம் முடிப்போம். எனவே திருப்பலியில் தயவு செய்து அதை திருத்திக் கொள்ளுங்கள். லூர்து அன்னை வழியாக வரக்கூடாது. அன்பாண்டவரே, இதோ திருமணநாள் ஒன்று கூடியிருக்கிற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி என்னென்ன தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அத்துணை தேவைகளையும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளவும், இதோ எங்களது வாழ்வு ஒவ்வொருவரும் உம்மை போல என்ற எண்ணத்தோடு நாங்கள் அமைத்து கொள்ளவும், வாழ்வின் நூலில் எங்களது பெயர் இடம்பெறும் அளவிற்கு எங்களது வாழ்வு அமையும், தேவையான அருளை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயர்
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலி புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு விண்ணகத்தில் நாம் கடவுளுக்கு அருகில் அமரக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை இப்போதை அமைத்துக் கொள்ள தேவையான அருள் வரங்களை விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, ஒரு பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தனர். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை உமீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்காக இறைவனிடம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே தந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனமாக எங்கள் ஆண்டவர்